ஜூலை மாதத்திற்கான தனுசு ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக தனுசு ராசி ரொம்ப நேர்மைக்கு பேர் போனவங்க இவங்க. இந்த மாதம் எந்த மாதிரியான அமைப்புகள், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கார், 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இருக்காங்க, 8ஆம் இடத்துல புதன் பகவான், 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது. சரி, இவங்கள்லாம் இங்கேருந்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால் நல்ல வெற்றி தான் கிடைக்கும். கவலையே பட தேவையில்லை. எந்த விஷயம் தொட்டாலுமே அது வந்து ஒரு சக்ஸஸ் கொடுத்துரும். முயற்சிகள் எல்லாமே திருவினையாக்கும் இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறனால. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால இந்த சுகஸ்தானம் கெட்டு போகும் அப்படிம்பாங்க. அதுக்காக நம்ம பயப்பட வேணாம், எல்லா விஷயமும் நெகட்டிவ் ஆகும்னு இல்லை, சரிங்களா? சிம்பிள், வண்டி எடுக்கும்போது கவனமாக இருந்துக்கோங்க. வண்டியை கரெக்டாக தொடச்சி ஆயில் போட்டு நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனத்தை குறிக்கும். அதில் சனி பகவான் இருக்கிறனால ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுப்பாரு. அவசரமாக கிளம்புவோம், வண்டியை ஆன் பண்ணால் பெட்ரோல் இருக்காது, இல்லை வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால் முதல் நாளே, நாளைக்கு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே பக்காவாக பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அதையும் மீறி ஏதாவது வந்ததுன்னா கூட அதுக்கும் ஆல்டர்னேட்டிவாக ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு லாக் ஆகிட்டு கஷ்டப்படாதீங்க. அம்மாவுக்கு ஒரு சின்ன ஹெல்த் இதுனாலும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்க்க சொல்லுங்கள். இல்லை அம்மாவோட ஆர்குமெண்ட் ஏதாவது ஏற்படும், அதை தவிர்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் அம்மாவால் நம்மளுக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கும். 6ல் சுக்கிரன் இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு பிரேக்கை கொடுத்துட்ருப்பாரு. ஒன்றும் இல்லை, மகாலட்சுமிக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சுக்கிரனால் ஏற்பட்ட தடை வந்து நீங்கிடும். ரொம்ப ஒரு அழகான விஷயம் பார்த்திங்கன்னா, 7ல் இருக்கிற குரு, இந்த குரு ராசியவே பார்க்குறனால எந்த தடைகள் வந்தாலும் குருவோட பார்வைப்பட்டு எல்லாமே வந்த தடை எல்லாமே விலகிடும். இருந்தாலும் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாத வாக்குவாதங்கள் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலையுமே கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க, ரொம்ப நல்லது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி அது ஏற்படும். அதனால் உணவு விஷயத்தில் கவனம் வேணும். உடம்புல ஹீட் அதிகமாக சேராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் நின்றுட்டுருக்கும்போது நம்மளுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். ஸோ லேட் நைட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. 8ல் புதன் இருக்கிறனால குழந்தைங்களால் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம். குழந்தைகளால் பேர் புகழ் இதெல்லாமே கிடைக்கும். நல்ல ஒரு சந்தோஷம், குடும்ப மகிழ்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது. அகைன் 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது. 9ல் செவ்வாய் கேது இருக்கிறனால எடுக்கிற விஷயம் 9ஆம் இடம்னு தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா? அங்கே அந்த கேது இருக்கும்போது சிறு தடைகளை கொடுப்பாரு, சில தோல்விகளை கொடுப்பாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறனால முருகன் விநாயகர் இவங்களை வந்து வழிபாடு கட்டாயம் பண்ணிட்டு வாங்க. ரெகுலராக எந்திரிச்சோன்னே விநாயகர் முருகன் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தடை கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இந்த ராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஆரம்பமாகுது சந்திராஷ்டமம். 25, 26ஆம் தேதி மாலை 4 மணிக்கு முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட்டோ ஆர்குமெண்ட்டோ எதுவும் வச்சுக்காதீங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு குளித்து சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அம்மா கையால் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் சாத்திட்டு வாங்க. ரெகுலராக விநாயகர் வழிபாடு முடிஞ்ச வரைக்கும் இந்த அருகம்புல் இருக்கு இல்லையா, அதை முதல் நாள் நைட்டு தண்ணியில் போட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை பருகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப நல்லது செய்யும். ஜூலை மாதத்திற்கான மகர ராசி பலன்கள். எப்போவுமே வேலையில் அதிக ஈடுபாடு கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் ஆரம்பமாகும் போது மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறாரு, 3ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் குரு பகவான் சூரிய பகவான், 7ஆம் இடத்தில் புதன் பகவான், 8ல் செவ்வாயும் கேதுவும் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க, எப்படிங்க இருக்கும் இந்த மாதம்? 2ல் ராகு உட்காந்துருக்கிறாரு. ஸோ பேச்சில் கவனம் வேண்டும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவை ஏற்படுத்துவார். அதனால் குடும்பத்தாரோட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போயிடுங்க. ரொம்ப கோவப்படாதீங்க. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க. சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனமாக இருங்க, சரிங்களா? ஸோ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்கோங்க. 3ல் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப சூப்பர். எதிரிகளை ஜெயிக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே 3ஆம் இடத்துல சனி நிற்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தான் கொடுப்பாரு, நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பாரு. பொதுவாக இந்த கால்நடை வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாமே வந்து சனி 3ல் இருக்கிறனால நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். 5ல் சுக்கிர பகவான் இருக்கிறனால ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த குரு தரிசனம்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதே மாதிரி பெண்களாலேயும் நல்ல லாபம் கிடைக்கும், தனலாபம் சிறப்பாக இருக்கும்.
ஆனால் 6ல் குரு மறைஞ்சிருக்கிறாரே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சூரிய பகவான் 6ல் இருக்கார். ஏன்னா சூரியன் 6ல் இருக்கும்போது காரிய சித்தியாகும், நினச்ச விஷயங்கள் நடக்கும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். சரிங்களா? ஸோ எங்கே பார்த்தாலும் பின்னாடி முதுகில் குத்திக்கிட்டே இருக்கானுங்களே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த 6ல் சூரியன் இருக்கும்போது நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல புதன். ஸோ கொஞ்சம் மனைவியோட கணவரோட பேச்சுவார்த்தைகளில் ஆர்கியூ பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. சண்டை போடுற மனநிலையை வச்சுக்காதீங்க. ஏன்னா விளையாட்டுக்கு பேசினாலே அது கொண்டு போய் வினையில் விட்டுரும். அதனால் கணவன் மனைவி உறவுக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ல் செவ்வாய் கேது. முக்கியமாக பெண்கள் நல்ல இரத்த விருத்தியாகிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பெண்களுக்கு இந்த 8ல் இந்த செவ்வாய் கேது இருக்கும்போது இரத்தப்போக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கட்டி, இந்த சூட்டு கட்டி இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவில் நிறைய மாதுளம்பழம், வாழைப்பூ இதெல்லாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. நல்ல ரெஸ்ட் எடுங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னு மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. உடம்பு ஹெல்த்தும் கட்டாயம் கவனிக்க வேண்டியது பெண்களோட பொறுப்பு இந்த மாதம். அதே மாதிரி இந்த மாதத்துக்கான சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து 27, 28 2 நாள் முழுசாக இருக்குது. ஸோ தேவையில்லாத கமிட்மெண்ட், ஆர்கியூமெண்ட் எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. ஏர்லி மார்னிங் எழுந்திரிங்க, சந்திர பகவான் வழிபாடு பண்ணுங்கள், அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சந்திராஷ்டமம் தோஷம் பெருசாக பாதிக்காது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் ரொம்ப முக்கியம். இவங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடும்.